ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பியில் நம்ம ஜஃப்னாவில் நிற்கிறோம். அந்த டைமில் நம்ம எல்டிடி கேங்லேயும் இருந்து அந்த பண்ணபி சிங்கள ஆர்மிக்கு ஏற்ற மாதிரி இந்த எல்டிடி அருகளுக்கெல்லாம் ஒரு இதுவும் இல்லை. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். இப்போ ஆல்ரெடி சொன்னோம்ல, நம்ம ஜஃப்னாவில் நிற்கிறோம். ஜஃப்னா இங்கே யாழ்கோட்டைக்கு முன்னால் நிற்கிறோம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் யாழ்கோட்டை, ஜஃப்னா ஃபோர்ட். ஸோ இது வந்து அந்த ஒல்லாண்டர் காலத்திலேயே கட்டப்பட்டிருக்காங்க, நல்ல டைம்லேயே. நம்ம கசின் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தார், இது வந்து அந்த அந்த டைமில் நம்ம எல்டிடி கேங்லேயும் இருந்து லைக் அவங்களும் ஆக்குப்பை பண்ண வச்சுருந்தாங்க. அதே சமயம் இந்த சிங்கள ஆர்மி, ஸ்ரீலங்கன் ஆர்மி அவங்க டைம்லேயும் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டா இது இப்போ கவர்மெண்ட்டா? இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஆமாம், இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடுச்சு. இல்லை என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதிலெல்லாம் இருக்குல்ல, இந்த கற்கள் இதில் வந்து இந்த துப்பாக்கி எடுத்து குண்டு சுட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளேயே சுழண்டுக்கிட்டே இருக்கும், அதை தாண்டி வெளியில் வராது. ஸோ அதனால தான் இந்த ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இந்த ஆர்மி காலத்தில். பாதுகாப்பாக அவங்க வச்சு பாதுகாப்பாக அரணா. ஸோ அரான் இதில் ஃபேமஸ். வாங்க அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். என்ட்ரன்ஸில் ஃபீயும் கட்டணும். இங்கே போட்டிருக்காங்க ஃபார் அடல்ட் 60 rupees, சைல்டுக்கு 25 rupees. நாம நம்பிடுவாங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? சேச்சா, காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க. நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சதில்லை, அதுக்கான அவசியமும் எனக்கு ஏற்பட்டதில்லை. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். பக்கத்து ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் இந்த காலேஜில் தான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். அதனால டேர்ம் ஃபீஸ் எவ்வளவு, என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அது சாரி, சிங்களீஸ் இந்த டைம் வரைக்கும் லீவ் வந்தாலே ஒரு சனி ஒரு வெள்ளிக்கிழமை பிடிச்சா சனி ஞாயிறு அங்கே ஃபுல்லாக லீவ் வந்தால் அந்த டைம்லேயே வந்துட்டு டேஸ் அப்படின்னு அந்த மாதிரி டைமில். ஓகே. ஸோ பாருங்கள் காய்ஸ், டிக்கெட் 60 ரூபா. 2 பேருக்கும் நம்ம 120 ஸ்ரீலங்கன் ருபீஸ் கட்டணும். ட்ராலிக்கு கொஞ்சம் குறை. டைமில் அந்த குட்வெல் போட்ட அந்த அடையாளங்கள் இன்னும் அப்படி இருக்குது. இதான் அந்த ஃபேமஸான கற்கள் இன்னும் நிற்கிற அப்படியே. கீழே அகலியும் இருக்கு, ஃபுல்லாக தண்ணி. அகலின் ஃபுல்லாக தண்ணி தானே சுற்றி சுற்றி எதனால தண்ணி எதனால இருக்கு? கனால மாதிரி தண்ணி. மழையண்டா இன்னும் ஆகலம் கூடிருமோ? ஆமாம், அங்கே இருக்கு அந்த தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. கடலோட சேருதா இல்லை உள்ளுக்குள்ளேயே? அந்த கடல் அங்கே பண்ணை கடல். அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அந்த பண்ணை கடல் அதையும் நம்ம காட்டுறோம். ஸோ அதோட சேருது. இருமலாக்கிட்டு உங்களை மந்திரம் நினைக்கிறேன். பயங்கர வெயிலுங்க. இது நான் எதிர்பார்க்கல ஜஃப்னால இவ்வளோ வெயில்னு. ஹாய் சாகர், what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. இது ஃபுல்லாகவே சுற்றி வர அகல். அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு அட்டாக் நடக்கிற டைமில் சப்போஸ் இதுக்கு விழுந்தா சரி, அவ்வளோதான். அப்படி நடந்திருக்கு. தப்பி போயிடாமல் இதுக்கே விழுந்து செத்தாக்களும் இருக்குது. அப்படியும் இருக்குது. 2 சைட்லேயும் நடந்திருக்கு. அங்கால் சைட்டு இதுக்கே விழுந்து செத்தாக்களும் இருக்குது, இங்கால் சைட்டும் இதுக்கு விழுந்து செத்தாக்கள். ஸோ காய்ஸ், ஆல்ரெடி ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், இதான் நம்ம கசின். வணக்கம். ஜெர்மன் தமிழன், ஜெர்மன் தம்பி. ஒரே குழப்பமா இருக்கேன். ஸோ இவர் தான் நமக்கு கொஞ்சம் சுற்றி காட்டிக்கிட்டு இருக்கிற ஜஃப்னால. நாம இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். ஸோ இவர் மூலமாக நமக்கு சில விஷயங்கள் இப்போ இந்த காணொலிகள் மூலமாக உங்களுக்கும் காட்டுறேன். ஸோ இவருடைய பேர் வந்து ஜெகன். இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார், ஜஃப்னா பொடியன்னு. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆல்ரெடி போய்கிட்டு இருக்குது. இந்த நியூஸுகள், ஸ்ரீலங்காவில் இருக்கிற நியூஸுகள் எல்லாம் நல்லா அப்டேட் பண்ணி போடுறார். ஸோ டைம் இருந்தால் அவருடைய சேனலும் பார்த்து விடுங்க, நல்லா பண்ணுறார். அண்ட் வாங்க நாம் அப்படியே யாழ்கோட்டையை பார்த்துடலாம். ஏன் எழுதியிருக்காங்க லவ்வர்ஸ் கப்பிள்ஸ். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. குறிப்பிட்ட காலத்துல இந்த பிரச்சனை நடந்தாலே இது கொஞ்சம் சேஃப்டி மெஷர்மெண்ட் அந்த காலத்துல செஞ்சுச்சு. அதனால இப்ப இதுகள் எல்லாம் கட்டுப்பாடு எல்லாம் பேச்சிருக்கு. இப்போ நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ காய்ஸ், நம்ம இது ஆக்சுவலாக இப்போ வீடியோ எடுக்கக்கூடாது, அவங்க தெரியாமல் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
கற்கள். ஸோ இது என்ன கல்லுகள் இப்போ? இது அந்த வெளி தோற்றம் மற்ற இடிபாடுகள் நடந்த இடிபாடுகள் மிச்ச கல்கள் நாங்கள் வச்சு டிசைனாக வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதனால இந்த வரலாறு எல்லாம் அங்கே பார்ப்போம் இப்போ வரலாறுகள் இப்போ கட் பண்ணிட்டாங்க. இதான் நினைக்கிறேன் அந்த வரலாறு இந்த பொம்மைகள் நினைக்கிறேன். பொம் மஸ்கட் பால் டிஃபென்ஸ் பின்னாடி குண்டுகள் நாங்களாம் மஸ்கட் சாப்பிட்டோட சரி இப்படியான்னு பார்க்க எங்கேயும் ஸ்டோரிகள் எல்லாம் போட்டிருக்காங்க ஆக்சுவல் போல். டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் சிலோன். சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டால் தான் இந்த பாருங்க காய்ஸ் இங்கே மேலேயும் போகலாம். இப்போ அங்கே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். என்ன மைக்கில் ஹீரோ போடு போல பாட்டு போட தான் பிரிச்சிருக்கிறாங்க. அப்படியா? பரிதாப சேனல். ஆமாம் 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 ஆமாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாதகமாக தான் பேசியிருக்காங்க. அதாவது சிங்கள ஆர்மிக்கு ஏற்ற மாதிரி இந்த எல்டிடி அறிவுகளுக்கு எல்லாம் ஒரு இதுவும் இல்லைன்னு ஒரு சப்போர்ட்டும் போடல. ஓ எழுதிய வரலாறுகள்லாம் சில இதில் அப்படி தான் போட்டிருக்கேன் சார். ராவன் பார்த்துருப்பீங்க. சிகிரியா போனோன்னு சொன்னீங்க. அங்கே ராவணனே சிங்களமே மாற்றிட்டாங்க. ஸோ நாங்கள் சின்னலேருந்து படித்தது அது ஒரு காசியப்ப மன்னனுடைய கோட்டை தான் படித்தாங்க. உண்மையிலேயே அது ராவணனுடைய கோட்டை என்று புற வருங்காலங்கள்லாம் எங்களுக்கே தெரிய வந்தது. ஆமாம், 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிக்கிற காலப்பதில் எங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னால் தெரியாது. ஹிஸ்ட்ரியில் அப்படி தானே இருக்காங்க புத்தகம். அவங்க யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. சரி, ஆனால் அங்கே படித்த பண்பாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணுற கல்ச்சர் ஆக்கிரமிப்புக்கு என்ன இங்கிலீஷ் அந்த டிஸ்ட்ராய் பண்ணுற அழிக்கிறது. ஆனால் அங்கே ஜெர்மனியில் நம்ம படிப்போம்ல தமிழ் ஸ்கூல் இருக்கு. அங்கே ராவணன் கோட்டை தான் படிச்சது. சிலபஸ்லேயே அப்படி தான் அப்படியே சிலபஸ்லேயே இருக்கு. ராவணன் கோட்டை, லங்கா வந்தது, அந்த தமிழ் ஈழ தமிழர்கள் ஆண்டவர், அந்த மாதிரி தான் போட்டுருக்கு. ஆனால் நான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. ஹிஸ்ட்ரியோட பாடம் இருக்காங்க. தமிழாலயம் ஸ்கூல் இருக்கு. அதில் வந்து இந்த சமயம் சுற்றுலாடல் தமிழ் பாடசாலை அந்த மாதிரி. இங்கே பீச்சுக்கு நல்ல வியூ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அந்த நான் சொன்ன அந்த பண்ணை பீச். அந்த வியூவை பார்க்கலாம். பண்ணையில வியூ அந்த பண்ணை இங்கே ஏரி. இதுதான் அந்த பண்ணை பீச். இது அங்கா சைட் போனீங்கன்னா அதில் கொஞ்சம் கடைகள் அதுகள் ரெண்டு வந்துடும். அதான் பண்ணை பீச். மாடுகள் எல்லாம் நடக்கிறல்ல. இந்த அப்படியே நேராக போனால் மண்டை தீவு, தீவேரியாக்களுக்கு போகிற அந்த இந்த ரூட் அதான். அதுதான் இந்த அப்படியே போனால் இந்த அனலை தீவு, நெடுந்தீவு, அது அந்த அதுகளுக்கு அந்த காபருக்கு போகிற இடம் இருக்குல்ல, அதுக்கு இந்த ரோட்டால் தான் போகிறோம். அது கொஞ்சம் கன தூரம் போகணும். நைனா தீவு, அது குறிகாட்டுவான் கண்ணையம்மன் துறை என்று இருக்கு. அந்த துறைமுகம் தான் போகணும். அந்த நைனா தீவுன்னு சொல்கிற அதுக்கும் ஓகே. இதில் போய் அப்புறம் அங்கே ஹாபரில் போய் அங்கே போட் எடுத்து போகணும். அது தூரம்னு சொல்லுவாங்க. அந்த தூரம் தான் அது. ஒவ்வொரு இடங்கள் இருக்குல்ல கடலுக்கு ஒவ்வொரு அந்த வீடுகள் மாதிரி கட்டிருக்கு. ஆமாம். பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இது கடல் அட்டை இருக்குல்ல. கடல் அட்டை தெரியுமா? கடல் அட்டை. கடல் அட்டைன்றது எங்கட அட்டை தெரியுமா? ஆமாம், அந்த தேயிலை தோட்டத்தில் இருக்கு. அந்த தேயிலை தோட்ட அட்டை மாதிரியே இந்தலா சைஸ் அட்டை இங்கே இருக்கு. இங்கே இந்தலா சைஸில் ஒரு அட்டைன்னு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த அட்டையோட சைஸ் இந்தலா மட்டும் வளரும். இல்லைங்க, இந்த அளவுக்கு வரும். இந்த சைஸுக்கு அந்த அட்டை வளரும். அது அட்டை வளர அதுண்ட இது வந்து கூடவே இருக்கும். விலை கூடவே இருக்கும். எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அதனால இந்த குட்டி வீடியோல இருந்து சீனாக்கு பெரும்பாலும் இந்த அட்டை இருக்கும். அவங்க இந்த அட்டை பாம்பு அந்த டைம் நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட அங்க போக வைக்கிறோம். அப்ப அதுகளுக்காண்டி பாதுகாப்பா இருக்கிறதா இந்த இடம். இந்த ஒரு அந்த வீட்டுல ஒரு பேரும் இருப்பினும் முந்தின காலங்கள்ல அந்த தோட்டத்துல இருக்கும். தோட்டத்துல இந்த காவலுக்கு இருப்பாங்க. அட்டை பண்ணைக்கு காவலுக்கு இருப்பேன். அட்டை பண்ணைக்கே காவல். இது ஃபுல்லாவே இந்த வேலி போட்டிருப்பேன். அந்த கம்பி இது அந்த கம்பி மாதிரி அந்த வேலியா இருக்கு. நீங்க காட்டுற விலை போட்டு அந்த எல்லை பிரிச்சிருப்பேன். இந்த தெரியுது गाइस பாருங்க. இந்த கம்பி மாதிரி இருக்குல்ல. ஆமா அந்த இடத்துல ஃபுல்லா எல்லை பிரிச்சிருப்பேன். எல்லையும் போட்டிருக்காங்க. இந்த இருமல் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு வியூவர்ஸ்க்கு. சே அவங்க அதை பாத்துப்பாங்க. What nonsense you are talking about me?
ஒன்று நீ வீடியோ கண்டா வீடியோ எடுக்கவா இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அது போயிடும் ஒரு நாள் 2 நாள் எங்கே போயிடும். ஸோ பாருங்கள் மக்களே, இது வந்து அடுத்த வியூ அங்கால பக்கத்தில் இருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த புது பில்டிங் வேறு மாநகர சபைக்குரிய புதிய பில்டிங் அதில் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. யா தெரியுது. தந்தை செல்வாங்க அந்த லைப்ரரியின் மேல் முகப்பை இதில் பார்க்கலாம். அங்கே இந்த வெள்ளது. ஆமாம் இது கோட்டையே ஒரு பெரிய ஒரு இடத்தையே கவர் பண்ணி தந்துருவாங்க யாழ்ப்பாணத்துல. அந்த எல்லா இது அட்ராக்ஷன் ஏரியாவில் குறிப்பிட்ட இடத்தை எல்லா அட்ராக்ஷன்ஸையும் நம்ம பார்த்துலாம். அந்த மூலையிலேருந்து இந்த மூலையிலேருந்து. இங்கே மாடு குளிச்சிட்டும் போகும் போல். சோப் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், இப்போ எடுத்துகிட்டு வாங்க போங்க. மாடு குளிச்சுட்டு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏரியாவும் செஞ்சு வச்சு. ஆமாம் வெயில் தானே, சரி பரவாயில்ல குளிச்சுட்டு போகட்டும். சரியான வெக்க இங்கே யாழ்ப்பாணம் காலம். இப்போ என்னடா இப்போ தரச்சுட்டன் மாறி இருக்கு. அது ஏதோ சொன்னாங்க இந்த 2-3 நாள் பயங்கரமாக வெயில் வருதுன்னு. வெயில் வரும். வெயில் காலம்பரை 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 மணிக்கு இல்லை, ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி நாங்களும் 5 மணி என்றது 5 மணிக்கு குளிர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா 6, 7, 8 மட்டும் குளிர். 10 மணி தொடங்கினோன்னா வெயில் கொளுத்த வலிக்கணும். அப்படி ஒரு வெயில் உண்டு. அது பிறகு 5, 6 மணிக்கு பிறகு திருப்பி குளிர் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்ச காலமாகவே இப்படியே போய் கொண்டிருக்கு. அதாவது அந்த காற்றுன்ற தரச்சுட்டன் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அதால இப்போ எல்லாருக்குமே வருத்தமாக இருக்கு. ஆமாம் வைரஸ் இருக்குல்ல, அதோட அது வந்து அது த்ரோட் இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு வந்தோட நிறைய பேருக்கு வந்துடும். இந்த வெதர் சூழல் எல்லாம் மாறுச்சுன்னா அதை பார்த்து இப்போ நியூஸ் சேனலில் மறுபடியும் கொரோனா வாண்டா அதில் மாரடைப்பை வார அளவுக்கு வந்துட்டு எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. திருப்பியும் வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஓகே காய்ஸ், ஸோ யாழ்கோட்டை பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் புதுசு இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நீங்கள் பார்க்கல. ஸோ எனக்கும் புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. நிறைய விளாக்ஸ் வீடியோஸ் ஜஃப்னாலேருந்து வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக ஜெர்மன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ், லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பபாய், டேக் கேர். உங்கள் ஜெர்மன் தம்பி.